இன்றைக்கி சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி காய வச்சுருக்கேன். 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன், வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சேமியாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியும் அளந்து எடுத்துக்கணும். இது 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த சேமியா வறுத்த சேமியா, அதனால் நான் வறுக்க வேண்டியதில்லை. வறுக்காதது வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கங்க எண்ணெய் ஊற்றி, அடுப்பை குறைச்சி வச்சு. இப்போ இந்த எண்ணெயில் முதல்ல முந்திரி பருப்பை வறுத்துக்க போகிறேன். முந்திரி பருப்பை கடைசியில் தான் போடணும். வேகும்போது காய்கறி சேமியாலாம் வேகும்போது போட்டால் முந்திரி பருப்பு வெந்து போயிடும். மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த காய்கறி வேகப்படும் போது முந்திரி பருப்பு போடக்கூடாது, கடைசியில் தூவணும். இப்போ முதல்ல முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எண்ணெயில் போட்டோன்னே வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 பட்டை, இது 3 போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி ஒவ்வொன்றா சேர்க்கலாம். 1 கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 7 இல்லாட்டா 8 பீன்ஸ் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கட் பண்ணது 1 டீஸ்பூன் அளவு, 2 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம். பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் பச்சை மிளகாயை. இது எண்ணெயில் வதக்குனீங்கன்னா போதும். அப்புறம் சேவை வேகப்படும் போது காய்கறியும் சேர்ந்து வெந்துடும். அதனால் காய்கறி வேகிறதுக்குன்னு தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. இப்போ 1 தக்காளி சேர்க்குறேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. அடுப்பை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு கிண்டிடுங்க. இப்போ இந்த சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேமியாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்ருங்க. எண்ணெயிலே கிண்டி விடலாம், காய்கறியோடு ஒன்றா சேர்கிற வரைக்கும். இப்போ இந்த கிச்சடிக்கு வேணுங்கிற அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து கிண்டி விட்ருங்க. இப்போ எந்த கப்பில் சேவையை அளந்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி ஊற்றுங்க. நான் இதில் அளந்ததுனால இதில் 2.25 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 கப் சேவைக்கு 2.25 கப் தண்ணி வேணும். காய்கறியும் இதே தண்ணியிலே வெந்துடும். 1/4 கப் சேர்க்குறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மூடி வச்சிடலாம். பாத்திரம் கொஞ்சம் லேசான பாத்திரமாக இருந்தால் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கணும். கனமான பாத்திரமாக இருந்தால் அப்படியே 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நான் வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா நல்லா வெந்திருக்க மாதிரி தெரியுது. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை முந்திரி பருப்பை போட்டு அடுப்பை அமர்த்திடலாம். இந்த சேமியா கிச்சடியோட தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட. இப்போது சுவையான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.